இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க, ஏழைகளின் பலன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து, தலைக்கு மேல நல்ல கைகளை தட்டி பாடலாமா? இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் உமது திருநாமத்தை பார்த்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நல்ல கைகளை தட்டி நம்பினோம். இயேசுவை நம்பி வந்த ஒரு பிள்ளைகளை கூட கைவிட மாட்டார் தேவன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் பார்க்கலாமே. அதனால மனுஷனை பார்த்து சொல்றாரு, 28 வாசிங்க. உடைக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவ உழைக்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை. இல்லையா? உழைச்சாதான் சாப்பாடு இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உழைக்கிறதும் இல்லை, 30 இல்லையா? அதனால ஆண்டவர் யோசுவா 24 சொல்றாரு, நீ நடாத திராட்சை தோட்டத்தின் கனி பலனை நீ புசிப்பாய், ஒலிவு மர தோப்பின் பலனையும் புசிப்பாய். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அர்த்தம் என்னன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்காத நன்மைகளை வச்சிருக்கிறாரு. உழைக்கிறது வேற, நம்ம ஜெபம் பண்ணி வாங்குறது வேற. ஆண்டவர் சொன்னா, உன்னை ஜெபம் பண்றதுக்கு மேலாவும் நான் வச்சிருக்கிறேன். அதை நீ வாங்கி கொள்றதுக்கு என்ன செய்யணும்னா, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடணுமா. அல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்க, 32 வாசித்து பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம், அவருடைய நீதியும் நியாயத்தையும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். எத்தனை பேர் கர்த்தர் இந்த உலக ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, நமக்கு நித்திய ராஜ்யம் வேணும். அதனால தேவன் தருகிறது போதும், போதும் என்ற மனதோட மிகுந்த ஆதாயம். எத்தனை பேர் போதும் என்ற மனம் இருக்கு? கை தூங்க. அப்படியா? அப்ப நிச்சயம் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். கை தூங்க பார்க்கலாம். போதும் என்ற மனம். ஆண்டவர், இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்ச ஆண்டவரே போதும் ஆண்டவரே. உண்மையாவா? சோத்திரம். கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிச்சிருவார். போதும் என்ற மனதோடு இருக்க வேண்டுமா? அப்பதான் மிகுந்த ஆதாயம், தேவனை ஆதாயப்படுத்த முடியுமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், நானே உனக்கு பங்கு சுதந்திரம். அதுக்காக நீங்க என்ன செய்யணும்னா, அவர் உங்களை பங்காக்கி கொள்ள நினைக்கிறார், நீங்களும் அவரை பங்காக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் தேவன் பெரியவர். ஏசாயா எடுத்து வாசி. ஏசாயா எடுத்துக்கலாம். சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே. வாசிங்க. 10 வாசிங்க. பிள்ளையானுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே
உங்களை ஆசீர்வதித்தான். ஆமென். நான் உங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடி. ஆமென். உங்களை எங்க விட மனசு இல்ல? பாவத்திற்கு விட்டு கொடுக்க மனசு இல்ல. அல்லேலூயா. உங்களை இஷ்டப்படி விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நினைச்சிருந்தானா அவன் சபிச்சிருப்பான்ல, நான் விடல அப்படின்னு சொல்றாரு. உங்களை கூட ஆண்டவர் என்ன செய்யறேன்னா உங்களை இஷ்டப்படி விடல. சொல்லுங்க, என்ன இஷ்டப்படி தான் உங்களை இஷ்டப்படியா விட்டுருக்காரு? இல்லையே. இஷ்டப்படி விட்டானா நீங்க இங்க வரவே மாட்டீங்க, இந்த வசனத்தை கேட்கவும் மாட்டீங்க. ஆனா தேவன் பிடிச்சு வச்சிருக்காராம். எதுக்கு? தேவ ராஜ்யத்தை தேடுவதற்கு, அவரால் வருகிற நன்மை பெறுவதற்காக. ஏன்னா நீங்க யாரு? கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. உங்க இஷ்டத்தின்படி நடந்தானா கர்த்தர் உங்களுக்கு என்ன பதில் தர முடியவே முடியாது. பைபிள் சொல்லு, நான் இரும்பு பூட்டினால் பூட்டி போட்டதை போல வானத்தை பூட்டி போடுவேன் இருக்கு. வேதத்துல சொல்ல, லேவியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பூட்டு போறோம்? இரும்ப வச்சு பூட்டி போட்டு திறக்கவே மாட்டேன் நீ கூப்பிட்டானோ. ஆனா நீ கொஞ்சம் பலன் இருந்து நீ என்னை மறுதலிக்காதபடி என் வசனத்தை நீ கடைபிடிச்சதுனால நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். வருகிற பெரிய ஆபத்துல இருந்து நான் உனக்கு வரப்பண்ணுவேன். ஆபத்து வரும், ஆனா நான் அதுல இருந்து உன்னை தப்புவித்து காப்பேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். அப்போ தேவன் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் நிச்சயமாய் அவர் சொல்லுகிற வழியை நீங்கள் தேட வேண்டும். அப்படிதானா? ஆனா நம்ம தேடுறோமா? ஐயா, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு உங்களை அதுக்குள்ள கொண்டு வர. சின்னதா ஒரு திட்டுனாலும் ஒண்ணு உங்க முகெல்லாம் கரைச்சிருது. அப்புறம் போ பேசுறது கரெக்டா தான் பேசுறாரு, அப்பதான் புரிஞ்சு கொள்ளுது முடியுது. அப்பா எனக்கு தேவை என் ஆண்டவர் உலாவணும், அதுதான் எனக்கு முக்கியம். அப்பதான் ஆசீர்வாதம். ரைட்டா? உண்மையா இல்லையா? சும்மா பேசிட்டு போனா எங்க ஆசீர்வாதம்? தேவன் அசைவாடுனா தான் ஆசீர்வாதம். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஜெப சிந்தையோடு இருங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா அதே அதிகாரத்துல இயேசுவே மனுஷோது 13 வாசித்து பாருங்க. அப்படியே நான் உனக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நீ பண்படுத்தாத தேசத்தையும். அல்லேலூயா. எப்படி தருவானா? நீ யூஸ் பண்ணாத, நீ எதிர்பார்க்காததை நான் உனக்கு தருவேன். எப்படி சொல்றாரு? நீ வேண்டிக் கொண்டது வேற, ஆனா வேண்டிக் கொள்ளாத நிறைய பொக்கிஷம் என் கையில் இருக்க, ஸ்டாக் வச்சிருக்க. நீ கேட்கவே மாட்டேங்கிற என்கிட்ட. நீ என்கிட்ட வந்து இருந்தாலே நான் அதை உனக்கு கொடுத்துருவேன். ஆனா நீ ஒவ்வொரு நாளும் உன் ஆசையை தான் தேடி கேட்க வர தவிர என் ஆசையை உன்னிடத்துல நிறைவேற்ற விட மாட்டேங்கிறியே. தேவனுக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்மளை எப்படி அழகு வச்சு பார்க்கணும். மோசே ஆண்டவருக்கு ஒரு ஆசை இருந்தது, அவனை இப்படி வச்சு பார்க்கணும்னு. எலியாவை ஆண்டவர் ஒரு ஆசை இருந்தது, எலியா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் அவன் செயல்படணும்னு ஒரு ஆசை இருந்தது. அவன் எலிசா இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். தாவீது இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். பவுல் இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். இயேசு இப்படிதான் வாழணும்னு பிதா ஆசைப்பட்டார். சொல்லுங்களா ஐயா? ஐயா, நீங்க உங்க தேவைக்காக மட்டும் இங்க வராதீங்க. ஏதோ ஒரு தேவையா ஆண்டவர் நீங்க அவருக்கு தேவையா இருக்கிறது, அந்த தேவைக்காக வாங்க ஐயா. ஏன் ஆண்டவர் ஏதோ ஒண்ணு உன்னை உருவாற்ற நினைக்கிறாரு. ஒரே நிமிஷத்துல உன்னை ஏதோ ஒண்ணு பண்ணி அழகு பார்க்க விரும்புறாரு. வேண்டிக் கொள்வதற்கு மேலா, வேண்டிக் கொள்வதற்கு அந்த மேலான காரியம். வேதம் சொல்லுது, மேலானவைகளை தேடுங்கள். என் ஆண்டவர் மேலானவைகளை தேடினா மேலானவைகள், நீ எதிர்பார்க்காத நன்மைகளை தேவன் உனக்கு கொடுத்து இந்த வருஷத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஒருக்க கூடாத வாசிங்க பார்க்கலாமே. அப்படியே நீ பயன்படுத்தாத நிலத்தையும் நீ கட்டாத பட்டணத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஆமீன் சொல்லுங்க. கொடுத்தேன். ஆமீன். அப்படியே பெற்றுக்கொள்கிறோம். ஆமீன். அதுக்கு என்ன செய்யணும்? தேவனே உங்களுக்கு பங்கு சுதந்திரமா இருக்கணும். அந்த பங்கு சுதந்திரம் என்னன்னு உங்களுக்கு சொல்றோம். ஆமீன். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவைகளை குடியிருப்பீர்கள், நீங்க நடாத திராட்சை தோட்டத்தையும் பலனையும் ஒலிவ தோப்பின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள் வரைக்கும் என் கிருபையில தான் நீ வாழ்ற, அதனாலதான் நீ இன்னும் விழாம இருக்கிற. ஐயா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க சம்பாதிச்சு என்னெல்லாம் விபச்சாரம் செய்யறாங்க, வேஷித்தனம் பண்றாங்க இல்லையா, பாவ வழியில போறாங்க, பொறாமை, அகந்தை, இதெல்லாம் இருக்கு. ஆனா நம்மள அதை அடிச்சு அந்த பொறாமைக்குள்ள போகாத, விபச்சாரத்துக்குள்ள போகாத,
அடிச்சு அடிச்சு நம்மளை உருவாக்கி ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறார். எப்போவோ நினைச்சா நம்ம விட்டுட்டு போலாம், ஆனா போக முடியலையே. அதுதான் அவருடைய பிடி. அவருடைய பலத்த கைக்குள்ள தேவனை அடங்கி இருக்க பண்ணி இருக்கிறார். காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் என்ன? ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவதற்காக. ஆதனந்தன் காலத்தில் உயர்த்தி வைப்பார். தெரியாது எப்படி உயர்த்தி வைக்க போறார், ஆனா நிச்சயமாக நம்மளை உயர்த்தி வைப்பார். அதனால தான் பிடிச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம மேல ஒரு திட்டம் இருக்கையா, அந்த திட்டத்தை நிறைவேற்றி அவர் தன் மூலமாய் வெளிப்பட விரும்புகிறார். வெளிப்பட்டே ஆகணும். அது எப்படின்னு தெரியாது, ஆனா நிச்சயமாய் வெளிப்படுவார். அப்பொழுது தேவன் நம்மளோடு இருக்கிறதை அவர்கள் கண்டு கொள்வார்கள். எப்ப ஆண்டவர் வெளிப்படணும்? யோசுவா, உன் கூட நான் இருக்கிறேன், இந்த ஜனங்கள் அறியும்படி நான் இப்படி செய்வேன் அவர் சொல்லிட்டாருன்னு வைங்களா. அப்பா நாம போய் நின்னாலே அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தந்துடுவா. அது நம்ம பிரேயர் பண்ணதுனால இல்ல, நம்மேல் வைத்த தேவனுடைய கிருபை. அப்படியே ஆகட்டும் ஐயா, அப்படியே ஆகட்டுமே, அப்படியே ஆகட்டுமே, அப்படியே ஆகட்டுமே. நாங்க போய் நிக்கிற இடத்துல அப்பா உலாவி வருவீராக. ஏராக்கமனாதீரா ரீதரகலதி அந்தரோ ரீபலதி அந்தரேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவர் மகிழுகிறார். ஆமென். ஆவியானவர் மகிழுகிறார். உணர முடியுதா? தேவ மகிழுகிறார். அவர் மகிமை இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கு. இருதய துடிப்பை உணர்தா? ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சந்தபோதன. ஆமென். சொல்லுங்க, அவர் மகிழுவார். என்னை உருவாக்கி அழகு பார்ப்பார். அவருடைய முத்திர மோதிரமா நம்ம இருப்போம். தேவன் நம்மளோடு இருப்பதை வெளிப்படுத்துவார். நமக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கு. கர்த்தரே நமக்கு பாதுகாவலராய், கர்த்தரே நமக்கு யுத்தம் செய்கிறாய், அவரே நமக்காக வழக்காடுகிறவராய், அவரே நமக்கு யாவை செய்கிறவராய், அவரே நமக்காக முன்பாக போகிறவராய். ஓ, அவருடைய ஜனம் என்று வெளிப்படுத்துவாராக. ஐயா, இஸ்ரவேலின் ஜனங்க எகிப்தில் அடிமைத்தனமா இருக்கும் போது பார்வோனுடைய கை ஓங்கி இருந்தது. அதுக்கு எதிராக இவர்களுடைய கை நிற்கவில்லை, சோர்ந்து போய்விட்டது. ஆனா அவனுக்கு தெரியவில்லை, தேவனாக்கு இவர்களை இப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. ஏற்ற காலத்துல தேவனுடைய கரம் பார்வோனுக்கு முன்பாக வெளிப்படுவதற்காக என்று தெரியவில்லை. பார்வோனுடைய கணக்கு என் கைக்கு உள்ளதை இருக்கிறாங்க. ஆனா ஏற்ற அவனுக்கு புரியவில்லை, அவன் தேவனுடைய கைக்குள்ள இருக்கிறதை. ஆனா ஏற்ற காலத்துல என் தேவோ எழுந்தருளினார் இஸ்ரவேலுக்காய். இஸ்ரவேலுக்காய் சந்தகனா. ஓ, எழுந்தருளினார், எழுந்தருளினார். தேவகரம் இஸ்ரவேலில் இருக்கிறதையும், தேவகரம் இஸ்ரவேலுக்காய் போராடுகிறதையும் ஏ ராக்கமனா சுரகமோ நதிகந்தரோ. ஹே ஹே ஹalleluya. சூப்பர்ல, சூப்பர்ல. ஆண்டவர் அவங்க நினைச்சாங்க எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க. அல்ல, ஆனா இஸ்ரவேலுக்கும் தெரியல கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோம். அவங்கள நினைச்சாங்க நான் அடிமையில இருக்கிறேன். ஆனா ஆண்டவருக்கு சொன்னாரு, ஏற்ற காலம் வந்தது. அப்ப இஸ்ரவேலர் எதிர்பார்த்து விசுவாசித்ததை ஓ கண்கள் காணும்படி, கண்கள் காணும்படி, கண்கள் காணும்படி, ஓ கண்கள் காணும்படி, கண்கள் காண். Thank you Lord, thank you Lord. அவர் எழுந்தருளினார், வாதையினால் வாதித்தார், இஸ்ரவேலை விடுவித்துக் கொண்டு வந்தார், வழியை உண்டாக்கினார், கானான் தேசத்தை குறித்தார். கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். ஆமே. நம்ம நினைக்கிறோம் இதுக்கு கீழே நம்ம இருக்கிறோம். நோ நோ நோ, இது ஆண்டவருடைய சித்தம். ஆனா நம்ம ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள் தான் இருக்கிறோம்.
அவங்களுக்கு புரியல, ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவன் வைத்திருக்கிறார். அவர் நாம மகிமைக்காக அவர் விட்டு கொடுக்க மாட்டார். உன் கண்ணீருக்கு நிச்சயமா பதில் கொடுப்பா. இந்த வருஷத்துல நீ எதிர்பார்க்காத நன்மை வரும். நீ விதைக்காததை புசிப்ப. உனக்கு மேன்மே கர்த்தர் கைகூடி வர செய்வார். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். தேசம் என்று சுகந்தறிந்து கொள்வார்கள். எழுந்தருள்வீராக தேவனே. உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும். இனி உனக்குரிய விலை பிசாசு தொட முடியாது. எந்த மனுஷனும் தொட முடியாது. நானே உனக்கு பங்கு சுதந்திரமாய் இருப்பேன். உனக்கு முன்பாக நான் போவேன். ராஜாக்களுடைய கட்டுகளை உடைப்பேன். முந்திப்பே வழிகளை ஆயத்தப்படுத்துவேன். அந்த ரங்கத்தில் பொக்கிஷங்களை ஒளிப்பிடுது புதையிலையும் உனக்கு காண்பிப்பேன். தாப்பால்கள் முறியடிப்பேன். நானே தேவன், நீ அறிந்து கொள்வா. நானே தேவன் என்று அறிந்து கொள்வாய். நீ அறியும்படி அதை செய்வேன். நீ இஸ்ரவேலை நீ அறியும்படி அதை செய்வேன். நீ அறியும்படி அதை செய்வேன். ஹalleluya 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 சொல்லுங்க. செய்வாரா? செய்வார், செய்வார். என் பிள்ளைகள் எந்த இடத்துல கால் வைக்கிறாங்க அந்த இடம் தேவன் அவர்களுக்கு கொப்பு கொடுப்பாராக. எந்த இடத்துல கால் மிதிக்கிறோம் அது தேவனுக்கு சொந்தமா இருக்கும். தேவன் அந்த இடத்துல வெளிப்படுவாராக. ரெனே கேனே ரெனே கமனே ரீமலா கேனமா சந்தபோ ரிபல கபலபல சந்த. மனுஷனை மாத்திரம் கோலியாத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். தேவநாமம் மகிமைப்படட்டும். பிதாவே, பிதாவே, எல்லாம் காரணமாதான், எல்லாம் காரணமாதான் இந்த உபத்திரம், எல்லாம் காரணமாதான் இந்த சஞ்சலம், எல்லாம் காரணமாதான் இந்த பலவீனம். ஆனா தேவன் அதில் எழுந்தருள்வார். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். மகளை எழும்பு, எழும்பு, எழும்பு. சபையை எழுந்திரு. இனி போரடி, போரடி. உன்னை புதிதும் கூர்மையான பட்டயமா மாற்றி இருக்கிறார். போராடி. எந்திரமா மாற்றி இருக்கிறார். எந்திரமா. அதற்கு முன்பாக ஒருவன் நிற்க முடியாது. மற்றவர்களுடைய பட்டயம் தாழ்த்தப்படும், அனைவருடைய பட்டயம் தாழ்த்தப்படும். தேவனுடைய கரம் உயர்ந்திருக்கும். மோசேயுடைய கரம் உயர்ந்திருக்கிறது வரைக்கும் யோசுவாவுக்கு வெற்றி கிடைத்ததை போல உங்க வாழ்வில கர்த்தர் வெற்றியை தருவார். என் தேவன் வெற்றியை தருவார், மேன்மையை தருவார், உயர்ந்த அடைக்கிறது வைப்பார். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு இப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறார். தடைகள் எல்லாம் உடைச்சிட்டாரு. எதிர்பார்க்கல, கர்த்தர் வார்த்தை தந்திருக்கிறார். ஹalleluya. அதுதான் ஆண்டவர் வரணும். வந்தாதான் வார்த்தை வரும். வசனத்தை கேட்டு போல் வரல, நம்ம மேல் வச்சிருக்க திட்டத்தை வாங்கிட்டு போந்திருக்கு. என் மேல இந்த வருஷத்துல என்னையா திட்டம் வச்சிருக்கிறேன் இன்னைக்கு கொடுக்கிறார் பாருங்க. ஆனா நேற்றுக்கு நைட்ல இருந்ததுல இன்னைக்கு காலமே ரெகபோத், ரெகபோத். இனி எனக்கு சஞ்சலம் இல்ல. ரெகபோத், ரெகபோத், ரெகபோத். இனி நாங்கள் சுகந்தரித்துக் கொள்வோம். நாங்கள் சுகந்தி பலிக்கு பெருகுவோம். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி தடைப்பட்ட காரியம் வரும். தடைப்பட்ட காரியத்தை கர்த்தர் வரவழைப்பார். தெக்கத்து வெள்ளைகளை திருப்புகிறதை போல உன் உபத்திரங்களை திருப்புவார். உன் பலவீனத்தை திருப்புவார். உன் துக்கத்தை மாற்றி போடுவார். நிச்சயமா உன் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் என் ஆண்டவர். இயேசு சொல்றாரு, வருத்தம் பட்டு பாரு சுமக்கிறவளே, என்ன இடத்துல வா, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். இந்த இடத்துல யார் வந்து நின்னாலும் துக்க முகமா போகவே முடியாது. எங்க பிரசங்கத்தை கேட்கிற எந்த பிள்ளையும் எப்பேற்பட்ட தற்கொலை எண்ணமா இருந்தாலும் அது மரமாற்றம் அடைந்துதான் போகும். ஏன்னா இருதயத்துல கிரியை செய்கிற ஆண்டவர், உன் வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவர், அற்புத தேவன், மகத்துவமான. பிடி பிடி பிடி. கர்த்தருடைய வல்லமை ஆண்கள் பகுதியில பலமா இறங்குறதை பார்க்கிறேன். ஆண்கள் பகுதியில ரபலபலபல சந்தமுகபலா.
நமக்கு மனுஷன் யுத்தம் பண்ண வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் சொல்ற யுத்தம் என்னுடையது. பாருங்க, இஸ்ரவேல துன்பப்படுத்துறவள வாதையினால் வாதித்தார். சொல்லுங்க, வாதையினால் வாதித்தார். ஒருவருக்கு ஒருவர் பட்டயத்தை திருப்பி விட்டார். தேவனை யுத்தம் பண்ணுவார், தேவனை யுத்தம் பண்ணுவார். ஏ அல்லாட்ட கடவுள் எதுக்கையா? என் தேவன் ஒருவருக்கு ஒருவர் யுத்தத்தை திருப்பி விடுவார், திருப்பி விடுவார், திருப்பி விடுவார். வாதை அனுப்புவார், எங்களை பாதுகாப்பார். நானே உனக்கு பங்கு சுதந்திரம், நானே உனக்கு பங்கு சுதந்திரம். கர்த்தர் சொல்ற, நான் தான் உன்னை அழைச்சேன், நான் பாதுகாப்பேன், உன்னுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லுகிறார். ஆமென். நம்ம தேவைகளை, இனி வரப்போகிற ஆபத்து இந்த வருஷத்துல யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்ல, நானே உனக்கு கேடகமா இருப்பேன், நானே உனக்கு துருகமா இருப்பேன், நானே உனக்கு பலனா இருப்பேன். பாருங்க, கொரோனா காலத்துல கூட தேவன் எல்லாரும் சபையை பூட்டி கிடந்தது. ஆனா நம்ம ஜெபிச்சுதான் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நிச்சயமா கூட வராதபடி காத்தார். ஆமென். உண்மை உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். நம்ம மேல் மிகுந்த அக்கறை இருந்ததுனாலதான் அவர் பூமியில வந்து தன்னுடைய குமாரனை, பிதாவாக தேவன் இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்த தன் குமாரனை அனுப்பி சகல லோகத்துடைய பாவத்தையும் அவர் ஆட்டுக்குட்டியை சுமந்து தீர்த்தார். அவர் அனுப்பினாரு. மகளே, நீ போ, என் பிள்ளை கீழே இருக்குது, மாம்சம் ரத்தம் இருக்கிறாங்க, இவர்களுடைய பாவத்தை நீ சுமந்து, இவருடைய பாவத்துக்காக நீர் பரிகாரி, அவர்கள் எல்லா பாவ விடுதலை கொடுத்து, சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து, எனக்கு பிரியமான பிள்ளைகளை தரிசிக்கிறதற்கு ஏற்ற பாத்திரமா இவர்களை மாற்றிருந்தான் அனுப்பினார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற யாவரும் தேவனை தரிசிக்கிற பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மேன்மை. கடவுளை தரிசிக்க முடியாதுன்னு சொல்ற மத்தியில இயேசு நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை, நமக்குள்ளே வாழுகிற ஒரு தேவன் இன்னைக்கு இருக்கிறார். அந்த மிகப்பெரிய பாக்கியம் எது யார் தந்தார்னா இயேசு. இதோ மனிதர்களுக்குள்ளே வாசம் செய்தவர் இப்ப நமக்குள் வாசம் செய்கிறார். சியோனில் வாசம் செய்த தேவன் நமக்குள் வாசம் செய்கிறார். நம்மில இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். பயப்படாத, பயப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கர்த்தர் உன்னை மேன்மையாக கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. எத்தனை நம்புறீங்க? ஒரு விஷயம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துட்ட ஏன் இன்னைக்கு நிறைய பேர் நிக்க முடியாம போறாங்க அப்படின்னா, இவர் பரிசுத்தமான தேவன். இவர் பரிசுத்தத்தை மட்டும் சொல்றாங்க, வேற எந்த இதுலயும் பரிசுத்தத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, பரிசுத்தத்தில் வாழுன்னு வற்புறுத்த மாட்டாங்க. நமக்கு எப்படி பாத்தீங்களா, கடுமையான கட்டளைகள், அதுல இருந்துதான் ஆகணும்னு சொல்றாரு. ஆனா தேவன் நம்மளை இருக்கவும் வைக்கிறார். ஆண்டவர் பிதாவுடைய உள்ளத்தை ஓபன் பண்ணாரு இயேசு மூலமா. நீ விபச்சாரம் செய்யறது பாவம் அப்படின்னு சொன்னார் மனுஷனுக்காக. ஆனா ஆண்டவருடைய உள்ளத்துல இருந்தது, நீ ஒரு பொண்ணை இச்சையோடு பார்த்தாலே பாவம். அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்தினார். அது எப்படி ஆகும்? அது எப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. ஆனா என் இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிற பிள்ளைகள் அப்படி மாற்ற வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு என்னது, இயேசு கிறிஸ்துவ கொஞ்சம்
ஏற்றுக்கொள்ளாம போறாங்க. மற்ற காரியத்திலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம இதுல இருக்க முடியாது. ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பாஸ்டர்ஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு திருமணத்துக்கு மேல இன்னொரு திருமணம் பண்ணா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உடனே தள்ளிடுவாங்க. அதனால கொஞ்சம் கடுமையான சட்டணும் இல்லையா, சட்டம் கிறிஸ்தவத்துல. ஆமேன்னு சொல்லுங்களேன். சோதரம் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர், அவர் நல்லதுதான் செய்து சொல்லிட்டு போனாரு, நல்ல விதமா மாற்றுவேன்னு சொல்றாரு. ஆனா நமக்கு தான் அவரு பின் சென்று நல்லவங்களா மாற விருப்பம் இல்லை. நமக்கு நல்லவங்களா மாற அவருக்கு மாற்ற முடியும் தான் சொல்றாரு. ஆனா நமக்கு மாற விருப்பம் இல்லாதனால அவர்கள் எப்படி ஒளியை பகைத்தார்கள், இயேசு கிறிஸ்துவை பகைத்தார்கள். காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்தாச்சுன்னா நாங்க எப்படி வாழ்றதையா, எங்க இஷ்டப்படி எப்படி வாழ்றது, அதனால இயேசு கிறிஸ்துவ பகைக்கிறாங்களாம். ஆனா நம்ம ஒரு கூட்டம் இந்த பிரசங்கத்தையும் கேட்டுட்டு அல்லேலூயான்னு சொல்லி துதி பதிக்குதா, இதுதான் நான் மேன்மேன்னு சொல்லுவேன். இந்த கூட்டம் இப்படி ஒரு பிரசங்கத்தை கேட்க ஒரு கூட்டம் இருக்குது பாத்தீங்களா, இதுதான் தேவனுடைய செயல். இதுதான் தேவனுடைய செயல். அதனால்தான் ஒரு மனுஷன் வந்து கேட்கிறோம், அப்படியானால் எந்த மனுஷன் உங்க பின்னால வருவான்? அப்ப சொல்றார் இயேசு, இது மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். என் ஆண்டவர் அப்படி மாற்றுவார், என்னை அனுப்பின தகப்பன் என் நிமித்தமா அப்படி மாற்றுவார். இயேசு கிறிஸ்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. எண்ணங்களை மாற்றுகிற வல்லமை, சிந்தையை மாற்றுகிற வல்லமை, சரீரத்தை மாற்றுகிற வல்லமை, செயலே அவருக்கு பிரியமானபடி மாற்றுகிற வல்லமை. அதுதான் இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்த ரத்தத்தினாலே சகல பாவத்தையும் சாபத்தையும் அறுத்து போடுகிற, எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை. இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நீ ஏற்றுக்கொண்டாலே போதும். என் தேவன் எல்லா தடைகளையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருந்துட்டு அதை செய்யல, அதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவன். எத்தனை பேர் சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ். எனக்காக வந்தீர், எனக்காக மரித்தீர், என்னை உம்மை போலே மாற்றி இருக்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். நான் பிதாவே உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனா நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன், என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறீங்க. என்னை விடல ஆண்டவரே, என்ன அந்த பாவ வழியில விடல, என்னுடைய வசனத்தில் உட்கார வச்சிருக்கீங்க, வசனத்தின்படி நடக்க வற்புறுத்துறீங்க. தேவனை நடத்துகிறபடி நாளை சோத்திரம் சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. சரி, இப்ப சொல்ற, நான் உனக்கு எல்லாத்தையும் செய்வேன், ரைட்டா? இனி உங்களுக்காக எல்லாமே தேவன் செய்வார். ஆனாலும் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க என்னாகும் எடுத்து வாசித்து பார்த்தா, என்னாகும் 18:20 வாசிங்களேன். என்னாகும் 18:20. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் ஒன்றை நீ சுதந்திரிக்க வேண்டாம், அவர்கள் நடுவில், அந்த பாவிகள் நடுவில் உனக்கு பங்கும் இருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திர நடுவில் நானே, எப்படி சொல்றாரு, நீ இஸ்ரவேல் கிடையாது, இப்ப நீ பரலோகத்துக்குரியவன். நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவங்க, ஆண்டவர் சொல்ற நீ கிறிஸ்தவன் கிடையாது, நீ பரலோகத்துக்கு ஏற்றவன், இனி பரலோகத்துக்குரியவன். எத்தனை பேர் சொல்ற நான் கிறிஸ்தவன்? கிறிஸ்தவன் சொல்றவன் எல்லாம் பரலோகத்துக்குரியவன் கிடையாது. ஆமே, கிறிஸ்துக்குள் வாழ்றவன் தான். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நம்மளை பார்த்து, நம்ம சபையை பார்த்து சொல்றாரு, ஹே நீ செலக்ட் ஆயிட்டமா, இந்த சபை செலக்ட் ஆயிட்டு, இது இன்னைக்கு நீ எங்க இருக்க, எங்க உள்ள வேணா, இனி பரலோகத்துக்குரியவன். இந்த சபையை நம்ம செலக்ட் பண்ணி இருக்கிறாரு, செலக்ட் பண்ணி இருக்கதான் செய்யறாரு. காத்துக்கொள்றது நம்ம தான் காத்துக்கொள்ளணும். செலக்ட் பண்ணிட்டாரு. நீ இன்னையில இருந்து எங்க உன் ஜெபம் எல்லாம் கேட்கப்படும்.
இஸ்ரவேலுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு என்ன ஆசீர்வாதிக்க உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனா நீ என்ன செய்யணும்? நீதான் என்ன பங்கு. நீ கிறிஸ்தவனா இருந்த உன்னை இப்ப நான் பரலோகத்துக்கு ஏற்ற பரலோகத்தில் செய்யப்படுவதை போல உன் சபையில செய்யப்படுவதற்கு நான் உன்னை அழைச்சிட்டேன். ஆனா நீ காத்துக்கொள்ளணும். எதை காத்துக்கொள்ளணும்? எதை காத்துக்கொள்ளணும்? நான் தான் உனக்கு பங்கு. சபையே நான் தான் உனக்கு பங்கு. எந்த பிள்ளை இந்த இடத்துல வந்து அழுதாலும் நான் உனக்கு கேட்பேன். இதை நான் உனக்கு சொல்லிட்டேன். ஆனா நீ அதை உடன்படிக்கையை பாதுகாக்கணும். உடன்படிக்கையை பாதுகாக்கணும். ஆமென். 3வது வசனத்தை வாசிங்க, நான் பார்ப்பேன். ஆரோனை நோக்கி நீயும் எப்படி சொல்றாரு? பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அக்கிரமத்தை நீ சுமக்கணும். நீ வேதத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வேதத்துக்காகவே வாழ வேண்டும். வேதத்துக்கு புறம்பான காரியத்தை நீ ஏதாவது கண்டினா நீ அதை என்ன செய்யணும்? தீமையை அதை வெறுத்து நன்மையை நீ சொல்ல வேண்டும். வேலை என்ன? நம்ம வேலை என்ன வேலை? மனுஷன் ஏத்த மாதிரி செங்கி உலகத்துக்கு ஏற்ற ஒற்றை வேஷம் தரிப்பதா? இல்ல. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இனி பலிபீடத்தின் காவலாளி நீ இஸ்ரவேலுடைய தீமையை நீ சுமக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய கோபம் என்னதென்று அறிந்து அவர்களுக்குள்ள தேவ கோபத்திலிருந்து விடுதலை கொடுப்பதுதான் உன் வேலை. அப்ப என்ன செய்யணும்? இஸ்ரவேலுக்கு நீ போதகராயிரு. இஸ்ரவேலுக்கு என் வசனமா நீ இரு. இஸ்ரவேலுக்கு தேவ சித்தமா நீ இரு. இஸ்ரவேலுக்கு தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு மகிமையா நீ இரு அப்படின்னு சொல்றாரு. அவன் இன்னையிலிருந்து என்ன செய்யணும்? நீங்க சத்தம் இல்ல. ஹலோ, நானே உனக்கு பங்கு சுதந்திரமா இருப்பேன்னு சொன்னோன்னு நல்லா தான் கேட்டுக்கொண்டிய. உனக்கு விடுதலை தருகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் துள்ளுனிய குதிச்சிய எல்லாம் செய்திய. இப்ப சொல்றாரு, நீ தான் இந்த வசனத்தின் பாதுகாவலன், இந்த பலிபீடத்தின் பாதுகாவலன். ஆமென், அல்லேலூயா. சரி, கொஞ்சம் ஒரு 10 வசனத்தை வாசித்து அதில் உள்ள விளக்கங்களை நம்ம பார்த்து கடந்து போவோம். அல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவ சித்தம். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. 18:1 இருந்து வாசிங்க. பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் குமாரன் உன் தகப்பன் வம்சத்தாரும் என்ன பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அக்கிரமத்தை நீங்கள் சுமக்க வேண்டும். அடுத்தது, நீயும் உன்னோட கூட உன் குமாரனும் உங்கள் ஆசாரி ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். என்ன? யார் அக்கிரமத்தை? ஆசாரி அக்கிரமத்தையா? ஒரு கவுட வாசிங்க. நீயும் உன்னோடு கூட உன் குமாரனை உங்கள் ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. ஆசாரிய ஊழியத்தை பற்றி அக்கிரமம்னா தேவ வசனத்தின்படி எதெல்லாம் அக்கிரமம்னு சொல்லுதோ அதை நீ என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை நீ என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். நீ இஸ்ரவேலுக்கும் அதை நன்மையை மாட்டும் போதிக்கணும். எப்படி? தீமை அவர்களை விட்டு விலக்கு. அது உத்தரவாதமே நீதான். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதம் பாத்திரம்தான். ஆனா ஆசீர்வாதத்துக்கு முன்னால இருக்கிற, ஆசீர்வதிப்பதற்கு முன்னால நீ அவர்கள் உள்ளத்துல இருக்கிற எனக்கு பிரியமில்லாத காரியத்தை அவள் உள்ளத்துல இருந்து விலக்கு. அதுக்கு பாதுகாவலான இருக்குதே நீதான். உன்னை பரலோகத்துக்கு நான் தெரிந்தெடுத்துட்டேன். இந்த சபையை தேவன் இணைத்திருக்கிறேன். ஆனா இவர்கள் வருகிற பிள்ளைகள் உள்ளத்துல இருக்கிற தீயவைகள் எல்லாம் நீ அகற்றணும். நான் அப்போ உன் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இனி லேவியன் என்றும் இல்ல, இனி ஆசாரியனும் இல்ல. நீங்க இருவரும் ஒன்றாயிருங்க. உங்க இருவருக்கும் இஸ்ரவேலுக்கு பங்கு இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள்ல நீ என்னுடையவனாயிருப்பா. நீங்க யாரு? தேவனே உங்களுக்கு இஸ்ரவேல்ல பங்கு இல்லையா? நீ தேவனுடைய பிள்ளை, பிரித்தெடுக்கப்பட்டவள், அழைக்கப்பட்டவர் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவள். தேவனுக்கு உங்களுக்கு தான் இனி தொடர்பு. உங்க விருப்பப்படியெல்லாம் இனி செய்ய முடியாது.
தேவ சித்தத்தின்படி செய்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே வரும். அதுதான் அவர் சொல்றார், நானே உனக்கு பங்கு. உனக்கு இஷ்டப்படி எல்லாம் நீ நடக்க முடியாது. தொடர்ந்து வாசிக்கலாம். தகப்பனாகிய லேவியன் கோத்திரத்தாரும் உன் சகோதரரையும் உன்னோடு குடியிருக்கவும் உன்னிடத்தில் சேவிக்கவும் நீ சேர்த்துக்கொள். இனிமேல் லேவியும் உன்னோட இணைந்திருப்பார்கள். பிரிந்திருந்தாங்க, இப்ப சொல்றார் நீ சேர்த்துக்கொள் அவர்களையும். தொடர்ந்து வாசிக்கலாம். நீ உன் குமாரனையும் சாட்சியின் கூடாரத்திற்கு முன் ஊழியம் செய்ய. சாட்சியின் கூடாரத்திற்கு ஊழியம் செய்யணும். யாருக்கு ஊழியம் செய்யணும்? தேவனுக்கு, மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்கு. நான் எதிர்பார்த்த காரியம் ஜனங்களுக்குள்ள இருக்கும்படிக்கு நீ எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும். இப்ப ஆண்டவர் உங்களை எப்படி அழைச்சிருக்கிறாரு? புதிய ஏற்பாடு பிரகாரம் எப்படி? ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும் ஆசிரியராகவும் லேவியராகவும் உங்களை அழைச்சிருக்கிறாரு. இப்ப நீ போய் என்ன செய்ய சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட போய், நான் எல்லாம் இது கடைப்பிடிக்கணுமா? கடைப்பிடிச்சுதான் ஆகணும். நான் இனி கிறிஸ்தவ, நீ பரலோகத்துக்குரியவங்க. இனி நீ உங்க வேலையே, நீ பாவம் யாராவது செய்துட்டு இருந்தா நீ பாவத்தை சுட்டி காட்டணும். உன்னை திட்டுவாங்க, காரி துப்பாங்க, சோத்துரும். என்ன ஆஃப் ஆயிட்டிய? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பறந்திய, இப்ப அப்படி ஆஃப் ஆயிட்டிய. என்னாச்சு? ஆண்டவருக்காக வான்னு கூப்பிட்டா ஆள் இல்ல. யார் எனக்காக போவா? ஏசாயா சொன்ன, ஆண்டவரே நான் போறேன், அசுத்த உதடம் உள்ள மனுஷன் மத்தியில இருக்கிறேன், நான் உம்மை கண்டனே, அந்த கிருபைக்காக நான் போறேன். ஆண்டவரே உம்மை பார்க்கிற ஸ்லாக்கியத்தை நான் பெற்றதுனால நான் உமக்காக என்னை செய்யறதால சரியா நான் கொடுக்க ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கை தூங்க பார்க்கலாம். ஆண்டவரே ரெடி டு. ஆண்டவரே என்ன அழைச்சி ஆசாரிய ராஜாவாகும் ஆசாரியாகும் லேவியராக என்னை அழைச்சிருக்கிற ஆண்டவரே, இனிமேல் இந்த வசனத்தின் பாதுகாவலரே நாங்க தான் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கையை நல்ல முழுகை முழுகை. எங்க ஏன் ஸ்டாப் ஆகுது பாதியில? கை தூக்குங்க தூக்குங்க. நீங்க வசனத்தின் பாதுகாவலர். வசனத்தை புரட்ட விடக்கூடாது. நீ விபச்சாரம் செய்யக்கூடாது. ஒரு பொண்ணை இச்சையோட பார்த்தா பாவம்னா நீ பாவம் தான். ஆமென். உன் சகோதரனுக்கு நீ கொலை செய்கிறதோடையும் உன் சகோதரன் வீண் என்று சொன்னாலும் நீ பாவம் தான். இயேசு சொல்றாரு, உன் சகோதரன் வீண் என்று சொல்லக்கூடாது. எப்படி? ஒருத்தன் கத்திர அழகா பிறக்கல, இல்லைன்னா மூக்கு கோணையா இருந்தானா அவனை கெடுச்சு விட மூக்கு கோணை நீ சொல்ல. ஏன்னா நீ கடவுளை குத்தப்படுத்துறது ஆயிட்டு. ஏன்னா அவருடைய படைப்பாகம். ஒரு கை நூனமா இருந்தான்னா நீ அவரை குற்றம் சாட்ட கூடாது, அற்பமா நீ எண்ண கூடாது. ஏன்னா நான் அவனை படைச்சதே நாம் தான். நீ அவர் சிறியவனுக்கு நீ இடல் உண்டாக்குறது என்ன உண்டாக்குறதுக்கு அடையாளம். ஆண்டவர் சொன்னாரு, நீ அவனை சீன்னு சொன்னானா அது என்ன காரி துப்புறதுக்கு சமம். ஐயா ஐஸ்வர்யவான்களே, நமக்கு இன்னைக்கு பணம் இருக்குது, இஷ்டப்பட்டதை வாங்கி சாப்பிட முடியுது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த சிறியவனை நான் உண்டாக்குறது நான் தான். ஆனா நீ மேன்மையா இருக்கிறது நிமித்தமா இவன் அற்பமா நினைச்சதுன்னா நீ என்ன தொடுறதற்கு சமம். கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்னது இயேசு என்னவா மாத்திட்டாரு? ஒருத்தன் உன் சகோதரனை வீணான்று ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொன்னா நீ எப்படி இருப்ப? எப்படி இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. நியாய சங்கத்திற்கு முன்னை கொண்டு நிறுத்த வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் சீன்னு சொல்லாம ஏழைகளுக்கு கொடுக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். முதல் உங்க அதாவது இயேசு சொன்னார் இல்லையா, கல்யாண வீட்டுல முதல் பந்தியில யார் உட்கார வைக்கணும்? இயேசு சொன்ன வார்த்தை, முதல் பந்தியில யார உட்கார வைக்கணும் சொன்னாரு? சத்தமா பாஸ்டரையா? ஏழைகளுக்கும் பாஸ்டருக்கும் தொடர்புண்டா? உண்டு. ஏன்னா அவர்களும் தேவனுக்கு பங்கானவர்கள், நாங்களும் பிச்சைக்காரன் தான். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் இஸ்ரவேலர்கள் உங்களுக்கு பாவ நிவாரண பலி எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க, அதெல்லாம் என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கும் என்று சொன்னாரு. அப்படித்தானே சொன்னாரு? அல்லேலூயா. அப்போ தேவனுடையதெல்லாம் எங்களுடையது. நீங்க எத்தனை லேவியரா இருக்க ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசாரியரா இருக்க ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ராஜாவா இருக்க ஆசைப்படுறீங்க? அதுவும் வேண்டாமா? ராஜாவா இருக்க ஆசைப்படுறவன் லேவியரா
ஆசாரி கூட்டமா கை தூங்க. ஆட பங்கு ஆண்டவரே, அவங்களுக்கு ஒண்ணு வேண்டாம், எல்லாம் எனக்கு வரட்டும், என் சந்ததிக்கு வரட்டும். நாளை உங்களுக்கு வேண்டாம், நான் எடுத்துட்டு போறேன், எனக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்கும். முன்ன சொல்ல பரவாயில்ல நீங்க எடுத்துங்க, அது மட்டும் எனக்கு வேண்டாம். அது கொஞ்சம் கஷ்டமான ஜாப். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா கர்த்தருக்காக நிக்கணும், காரி துப்புவான், அதையும் வாங்கிட்டு போகணும் இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? இயேசு கன்னத்துல கொடுத்து அதையும் வாங்கிட்டு போகணுமே. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தரட்டும். ஏன்னா நாங்களும் மனுஷன் தான், தேவன் எங்களை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. இயேசு நல்ல டீச்சர், நல்ல பிரசங்கி, கர்த்தர் அழகா எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப எப்படி சொல்றாரு? 12 வாசித்து பாருங்க, 11 வாசிங்களேன், 11 வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கிறதும் என்ன அசைவாடுதலான எல்லா காணிக்கையும் படைப்பும் உன்னுடையவளா இருக்கும். அடுத்தது, உன் குமாரனுக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய நேமமாய் உனக்கு அப்படியே நான் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என்ன உங்க தலையில கை வைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? முதல்ல நீங்க பாதுகாவலரா மாறினாதான் இதை கை வைக்க முடியும். இது தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு. உங்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் தான் உறவு, ஆனா எங்களுக்கும் பரலோகத்துக்கு உறவு. உங்களுக்கு எங்களுக்கும் உறவு கிடையாது, எங்களுக்கும் தேவனுக்கு உறவு. தேவனுக்குரியதை நாங்க போதிக்கணும், உங்களுக்குரியதை போதிக்க கூடாது. இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலக பொருளுக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போதான் தேவனுடைய ஆசை. உங்களுக்கு தேவை இந்த உலகத்தில் ஆசீர்வாதம், அதை கர்த்தர் தருவார். கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், பலவீனத்தை மாற்றுவார். ஆனா நீங்க எங்க தேவைன்னா பரலோகத்துக்கு தேவை. அல்லேலூயா. என்ன சிஸ்டர் ரொம்ப நல்லா ஜெபிச்சு இப்ப பாதி காணல, எனர்ஜி எல்லாம் லூஸ் ஆயிட்டு. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் கூப்பிடுறாரு உங்களை. என்னன்னு இப்ப நீ லேவியராகவும் ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும் கூப்பிடுறாரு. ஒருத்தரை கை தூக்குறாங்களா பத்தியா? சரி, கை தூக்குங்க ஒருக்கா கூட. எத்தனை பேருக்கு? ஆனா நம்ம கேட்டா ஏசப்பாவுக்கு நான் உயிரை, நீ உயிரை ஒன்றும் கொடுக்கண்டா, நீ ஏசப்பாவுடைய வசனத்தை காத்தாலே போதும், ஏசப்பாவோட வழியை பின்பற்றினாலே போதும். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம்? நாங்க தேவனுடையவர்கள், இஸ்ரவேலுக்கும் எங்களுக்கும் பங்கு இல்லை. ஆனா இஸ்ரவேல் சுத்திகரிப்புக்கு நாங்கள் காரணமா இருக்க தேவன் அழைச்சிருக்கிறார். புரியுதா வித்தியாசம் என்னன்னு? அதுல உங்களே அழைச்சிருக்காரு, ஆனா நீங்க வரமாட்டீங்க. காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய நீங்க எங்க இருக்கிறீங்க? இஸ்ரவேல்ல தான் இருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவர் சபை எங்க அழைச்சிருக்கிறாருன்னா பரலோகத்துக்கு ஏற்ற பாத்திரமாய். அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. உன் வீட்டிலே புஷிக்கலாம், என்ன என்ன கொடுக்கணுமா? என்ன 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 எங்க? அல்லேலூயா. இப்ப எங்களுக்கு அதை தரிய உச்சிதமான முதற் தரமான எண்ணெய் எங்க கொண்டு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும், எனக்கு இல்லை. ஹலோ, இருக்கிறீங்களா? ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஏசப்பா பிள்ளையாகும், ஆனா ஒன்னும் செய்ய மாட்டேன். ஏசப்பாட்ட மட்டும் வாங்குவாங்க, ஆனா ஏசப்பாக்கு எதுவும் கொடுக்க. உச்சிதமான, இது வேதம் சொல்லுது, உச்சிதமானதை. அடுத்தது வாசிங்க. அடுத்தது, ஏல தேசத்தில் முதல் பழுத்த பலனை கர்த்தருக்கு நீங்க கொண்டு வரணும். உங்க வீட்டுல இருக்க முதல் பேரகா யாருக்கு? அதுக்கப்புறம் உங்களுக்கு முதல் சக்கை யாருக்கு? முதல் பிள்ளை யாருக்கு? கற்பம் தெரிந்து பிறந்த எந்த குழந்தையும் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். இது வேதம் சொல்லுது, நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதை நீ ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளல, ஆனா கர்த்தர் விரும்புகிற காரியம். சரி, அது போதும். அல்லேலூயா. இதெல்லாம் உன்னுடையதா இருக்கும், இது உன்னுடைய பங்கா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் யாருக்கு சொல்றாரு? ஆசாரியருக்கும் லேவியருக்கும் சொல்லு, நானே உனக்கு பங்கு சுதந்திரமாய் இருப்பேன். அல்லேலூயா.
கடைசியா நம்ம பார்க்க போறோம். தேவன் கடைசியா உங்களுக்கு சில ஆசீர்வாதத்தை தேவன் கூறி நம்ம முடிக்க விரும்புறேன். அல்லேலூயா. இந்த லேவி ஆகமத்துல 26 நீங்க பாத்தீங்கன்னா 26:1 நீங்க வாசித்து பாருங்க. 26:1 12 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாமே. தேவன் இந்த ஆசீர்வாதத்துல நமக்கு தரணும். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் மேன்மையானவர், நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், அற்புதமான தேவன். அப்படியே ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்ப இந்த 12 வசனத்தை வாசித்து நம்ம பிரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். ஆமென் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. இன்னும் பிரசங்கம் பண்ணா லேட் ஆயிடும் இல்லையா? அதனால முடிக்க போறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி வாசிங்க பார்க்கலாமே. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமல், சிலையை நிறுத்தாமலும், என்னது 26:12 26 தானே வாசிக்கிறீங்க 1ல இருந்து. வாசிங்க. நமஸ்கரிக்கும் பொருட்டு என்ன வைக்க கூடாது? எந்த சிலையும் உங்க தேசத்துல வைக்கவே கூடாது. ஆனா நம்ம சர்ச்சுக்குள்ளேயே சிலையா வச்சிருக்கோம். அதுவே சாபுன்னு இருக்கு பைபிள்ல. தேசத்துக்குள்ளே வைக்க கூடாதான். ஆனா அதை விடுங்க, தேசத்துக்குள்ள வைக்கிறத விடுங்க, நம்ம சர்ச்சுக்குள்ளே எல்லாம் கொண்டு வச்சிருக்கோம். ஐயோ, அப்போ முத்துலாம் முத்துறோம். அப்ப ஆண்டவர் சிலையை விரும்புறது இல்ல, நமக்குள் வாசல் செய்கிறவர். அல்லேலூயா. அப்ப அப்படி இல்ல, ஒருவேளை நீங்கள் அப்படி வைக்காமல் இருந்தால் தொடர்ந்து வாசிங்க. நான் தேவனாகிய கர்த்தர். நீ அடுத்த பிறகு என்ன செய்யணும்? அந்த சுரூபத்தை நீ வச்சுக்க கூடாது, அதை நீ நமஸ்கரிக்க கூடாது. ஆனா அடுத்தது, நீ ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை பயபக்தியா நீ இருப்பின. பரிசுத்த ஸ்தலம் எங்க? இந்த இடம் தான். பரிசுத்த ஸ்தலத்தில் நீ பயபக்தியா இருந்தால் நான் கர்த்தர். நீ என் கட்டளையின்படி நடந்து, நீ என் கற்பனையை கைக்கொண்டு, நீ அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் மழைய, அதுதான் இது, நான் சுதந்திரிக்க போறேன். எத்தனை பேர் உண்மையா இருக்கிறீங்க? இதுதான் அது. கேட்டதை பெற்றுக்கொண்டேன், கேட்காததை பெற்றுக்கொள்ள போகிறேன். கேட்டதையும் பெற்றுக்கொண்டேன், கேட்காத உடன்படிக்கையை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். கேட்காததுதான் தரணும் ஐயா. கேட்டதெல்லாம் நம்ம விருப்பத்தின்படி கேட்டோம். ஆனா கேட்காம ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை வச்சுட்டாரு. நமக்கு வேலை இல்லையா, அவர் வேலை பார்ப்பார் நமக்காக. நம்ம கேட்டது நம்ம தான் போய் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அதுக்கு பலத்தை கொடுப்பார். ஆனா கேட்காதது அவர் கொடுக்கும் போது அவர் உருவாக்கி நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் அவர் உருவாக்கினதை நமக்கு வேணும்? அப்படின்னா நீங்க இதை விட்டு விடணும், சுரூபத்தை விட்டு வரணும், தேசத்தில் இராதபடி வரணும், ஓய்வு நாள நீங்க பரிசுத்தத்தோட ஆசரிக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு? என் நீதியும் நியாயமங்களே இதெல்லாம் நீ கட்டளை உன்னை ஏற்ற காலத்தில் நான் மழையை பொழிய செய்வேன். என்ன மழை? ஆசீர்வாத மழை. அந்த பிரச்சனை வரும்போது நமக்கு வாசல் திறந்துட்டே இருக்கும். அந்த பிரச்சனை வரும்போது தேவன் எல்லா வழிவாசலும் செங்கடல் 2ஆய் பிளந்த போது, யோர்தான் ஒரு விட்டு ஒரு திசை குவியலா நின்றதை போல, எரிகோ தன்னை பூமி பிளந்து தாழ்ந்து போனதை போல, கானான் தேசத்தில் உச்சதமான பாலும் தேரும் நிறைந்த கானான் தேசத்திற்கு கொண்டு போக அவரே கொண்டு போய் உட்கார வைப்பார். இது நமக்கு ஆண்டவர் அவர் செய்தா நமக்கு வெளியில வர வேண்டிய அவசியமே இல்லை. தானா நம்ம அங்க இருப்போம் அந்த உயர்ந்த இடத்துல. ஆமென். நமக்கு அது மட்டும் இல்ல, ராஜ்யத்துக்கு போகணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, பூமியிலே நான் அப்படி வச்சிருப்பேன், நீ பரலோகத்துக்கு வரணும் ஆசை. அதனாலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் காரியத்தை நீ செய்யவே கூடாது. நீ பரலோகத்துக்கு ஏற்ற பிள்ளையா இருந்தா, நீ பரலோகத்துக்கு என் விருப்பத்திற்கு ஏற்றபடி இருந்தா, நான் உனக்கு அப்படி உதவி செய்வேன். அப்ப அதனாலதான் பரலோகத்தில் செய்யப்படுவதை போல உங்களுக்கு எத்தனை பேர் தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடினா இவைகள் எல்லாம் கூட. இப்ப அல்லேலூயா சொல்லுவதுனால அபிஷேகமும் காணல. சோத்திரம். நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்க வேலையை உங்களை ஆசீர்வதிக்கிறது தான். சபிக்க வச்சிடாதீங்க. சோத்திரம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பக்கத்துல இப்ப நீங்க அந்த பிளஸிங் மாறி மாறி கொடுங்க.
ஏன்னா கர்த்தரே உனக்கு பங்கு சுதந்திரமா இருக்க. நீ ஆசீர்வாதமா இருப்ப, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் சந்ததி ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க என்னென்ன ஆசீர்வாதம் 12. பூமியின் தன் பலனை நீ விதைப்பாய், அந்த பலனை அறுப்பாய். அடுத்தது வெளியில உள்ள மரங்கள் அப்பா அப்படி ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமே. நாங்க விதைக்கிறதெல்லாம் பலனா வரட்டும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட கரமா இருக்கணும். பிளஸ் ஹல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா வைப்பார், லட்சங்களுக்கு என்ன ஆசீர்வாதமா வைப்பார், லட்சங்களுக்கு என்ன ஆசீர்வாதமா வைப்பார். ஆமென். நான் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. ரிகமன சந்த போகபல அதிகம்த கிருபையா ஆண்டவரே, இந்த பாக்கியத்தை தந்த கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. நம்ம சும்மா அந்த கிருபை மட்டும் நமக்குள்ள வந்துட்டுன்னு வைங்களேன், நம்ம சும்மா நல்லா இருப்பீங்க பிரதர் அப்படின்னு சொன்னாலே. ஒரு கதை சொல்றேன். ஹல்லேலூயா. எங்க அம்மா சொன்ன கதை வருது. ஹல்லேலூயா. ஒரு பாட்டி முன்னால, ஆமென், அந்த பாட்டி தேவனுக்காக ரொம்ப நல்ல ஜெப பாட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்க பாட்டி அவங்க ஊர்ல, ஆமென், அவங்க 40 நாள் தண்ணியும் குடிக்காம செத்தா போட்டும் என்னை விட்டுருங்க, ரூம் எல்லாம் பூட்டிட்டு 40 நாள் படுத்துட்டாங்க. 40 நாள் கதவெல்லாம் உடச்சி எடுத்து தண்ணி ஊற்றி 1 வாரம் ஆச்சான். ஒரு சொட்டு தண்ணி உள்ள உட்போதில்லை. அப்புறம் 1 வாரம் கியூர் ஆகி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆயிட்டான். ஆனால் அவங்களுக்கு கத்தரி பைத்தியம் முடிச்ச பைத்தியத்துக்கு மேலெல்லாம் கை வச்சாச்சு. அப்போ காலம் எப்படி பண்ணுவோம், ஒரு ரூமுக்குள்ளே இருப்பாங்களாம். இங்கெல்லாம் ஒரே காவலாக இருக்கும். அவங்க எப்போ வருவாங்களோ அப்போ தான் அவங்கள பார்க்கவே முடியும். ஆமென். அவங்க அப்படி ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஒருவேளை இங்கேருந்து 10 மணிக்கு காவல் இருப்பாங்க, அவர் நைட்டு 12 மணிக்கு வருவாங்க. அது வரையும் காத்திருப்பாங்களாம். திடீர்னாலும் அபிஷேகத்தில் நிரம்பிட்டு கதை உடஞ்சி வச்சுட்டு ஓடி வருவாங்களாம். எல்லாருக்கு மேலே கை வைப்பாவளும் சுகம் ஆயிருமா. அப்போ ஒரு தடவை என்னன்னா, எனக்கு அம்மா கையில் வந்து அறுப்பாவாக இருந்தேன், அறுப்பாவாக இருந்து உடனே பாட்டி பாருங்க ஃபுல்லாக எனக்கு இதெல்லாம் அறுப்பா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. உடனே அப்படியே சொன்னாங்களாம், ஒன்றும் செய்யாது மக்களே, அவ்வளோதான், ஒன்றும் செய்யாத மக்களே. என் அம்மா சொன்னாங்க, எப்படி போச்சுன்னே தெரியாது, அது எப்படி விழுந்துன்னு தெரியாது, அடையா இருந்தா அப்படியே விழுந்துட்டது. அந்த கிருபை நமக்குள்ள வேணும். அது எனக்குள்ள இருந்தா என்ன செய்யும், மகள நீ நல்லா இருப்பல, போ நீ சும்மா கிடந்தாலே பா அவனை வாச திறக்கும். அதுதான் இந்த வருஷம் நம்ம சர்ச்சை வரப்போகுது. பொக்கிஷம் உங்களுக்கு வேணுமே இல்லையோ, எனக்கு அது வேணும். எனக்கு அது இருந்தாதான் நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். நான் தேவனோடு இருந்தாதான் நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். கை வைக்கிறதெல்லாம் விளங்கிடணும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. தகப்பனே எனக்கு எல்லாம் விளங்கட்டும் இயேசு. ஆமென் சொல்லக்கூடாதா? அது ஒரு உடன்படிக்கை. அது ஜெபம் பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்ம மேல் வைக்கிற ஒரு தயவு, கிருபை. சும்மா சொன்னாலும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. நம்ம எந்த பூமியை பாழாய் கிடக்கிற இடத்தை நம்ம கட்டி வழி இல்லாத இடத்துக்கு தேவன் வழியை ஆயத்தப்படுத்துவார். அப்படி ஒரு கிருபை நம்மகிட்ட இருக்கணும். அப்ப நம்மளை வீட்டில் ஏத்துவாங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலை வச்சுட்டு போங்க ஃபர்ஸ்ட். ஆனால் எல்லா இடத்துலையும் தேவ சித்தம் எல்லாம் போக முடியாது. ஆனாலும் கர்த்தர் அப்படியே வைப்பாராக. தொடர்ந்து வாசிங்க. உங்களையும் அப்படியே வைக்க தான் கூப்பிட்டுருக்காரு. நீங்க போற இடத்துல நாசமா போக கூடாது, நல்லா இருக்கணும். சொல்லுங்க பாப்போம். நீங்க போற இடத்துல அந்த குடும்பம் விளங்கிடணும். பாழா கிடக்கிற குடும்பம் நல்லா ஆயிரணும். ஆமென். நமக்கு ஒருவேளை பெரிய கோடீஸ்வரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கர்த்தர் நமக்குள்ள வந்துட்டாலே போதும். வீட்டுக்குள்ள கால் வச்ச உடனே அந்த குடும்பம் விளங்கிடும். சோத்திரம். எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்? நீங்க பெற்றிடுங்க, அவ்வளவுதான். நீங்க உண்மையா இருந்தா உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஆமென். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். நீ அப்பத்தை திருப்தியா சாப்பிட்டு அப்படியே ஆகட்டும் இயேசு நாமத்தினால. சொல்லுங்க. தேசத்தில் எப்படி இருக்கும்? அப்படியே ஆகட்டும். தேசத்துல சமாதானம் உண்டாகட்டப்பா, சமாதானம் உண்டாகட்டப்பா. கைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்களேன். சமாதானம் உண்டாகட்டும் ஐயா, சமாதானம் உண்டாகட்டப்பா, சமாதானம் உண்டாகட்டப்பா. ஏன்னா இயேசு என் சமாதானத்தை விட்டு சொல்லுகிறேன், சமாதானம் எங்களுக்கு உண்டாவதாக. வன்கண்களோ எந்த பொறாமைகளோ, மனுஷன் யாராவது நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்குமா? இனி எவன் நல்லா இருக்கக்கூடாது நினைச்சானா அவன் நல்லா இல்லாம போட்டோம். அந்த கிருபை நம்மளை நல்லா எதை நினைக்கிறாங்களோ அது அப்படியே அங்க போய் என்ன ஆசீர்வாதமா இருப்பான்னு நினைச்சா அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரட்டு. நான் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் போயிரட்டாண்டவரே.
அந்த கிருபை நமக்கு வேணும்ல. அதான் ஆண்டவர் சொன்னார், நீயே நானே உனக்கு கேடகமும் நானே உனக்கு துருகமும் நானே உனக்கு பலனா இருப்பேன். காரணம் தான் நமக்கு தெரியாது நம்மளுக்கு எதிராக என்ன யாரெல்லாம், ஆனா தேவன் அதை கவனிக்கிறார். நம்ம சுற்றி நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதத்தை ஒன்றுமில்லாமல் நொறுக்கி போடுவார். இந்த வருஷத்துல தேவன் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருப்பதாக. தேவன் உங்க மேல திட்டம் வைத்து ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தொடர்ந்து வாசித்து முடிக்கலாம். தேசத்தில் சமாதானம், வீட்டுக்குள்ள சமாதானத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி ஆண்டவர். தொடர்ந்து வாசிங்க. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல், அதான் ரகபோத், தத்தளிப்பு பண்ணவர் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். ஆமென். சுகமாய் தூங்குவீங்க. எத்தனை பேர் கர்த்தர் வருத்தத்தை அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா? கர்த்தர் நகரத்தை காவலர் விழித்திருக்கிறதும் விருதா? தேவன் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கணும். தேவன் ஒரு குடும்பத்திற்கு ஆகாரத்தை கொடுக்கணும். அந்த அப்பத்தை சாப்பிடும் போது கஞ்சி தண்ணியா இருந்தாலும் சந்தோஷத்தோட சாப்பிடுவாங்க. ஆமென். தேவன் நமக்கு சந்தோஷத்தை தரும்போது எப்படியாக அந்த அப்போ நமக்கு வருத்தமா இருக்கும். சோத்திரம். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். கடைசி வாசித்து முடிக்கிறேன். டப்பு டப்பு வாசித்துருங்க. துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராமல் போகட்டும், ஒளிய பண்ணுவீராக. பட்டயம் எங்களுக்கு தேசத்தில் வராமல் போவதாக. எங்கள் சத்துருக்களை நாங்கள் துரத்துவோமாக. அதிகாரத்தை தாங்கப்பா. பட்டயத்தால் விழுவார்கள். 5 பேர் 100 பேரையும் துரத்துவார்கள். 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள், நம் சத்துருக்கள் பட்டயத்தினால் விழுவார்கள். அடுத்தது, ஆண்டவரை மகன் தலையில கை வச்சு சொல்லுங்க, எங்கள் மேல் தேவன் கண்ணோக்கமாய் இருப்பீராக. நல்ல கைகளை தட்டி நாங்கள் மேல, என் குடும்பத்தின் மேல் நாங்க செய்யற காரியங்கள் நாங்களே பதகமான சந்தபகபலா கண்ணோக்கமாய் இருப்பீராக. ஹalleluya. இவ்வளவு ஆசீர்வாத தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன செய்யணும்? சிறுபத்தை விட்டு வரணும். தேவசத்து. ஆமென். கீழ்ப்படிந்தால் இந்த ஆசீர்வாதம். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. பலுகும் பெருகும் பண்ணி தேசத்துல உடன்படிக்கை திடப்படுத்துவேன். உடன்படிக்கையை, அதுதான் நான் சொன்னேன்ல, உடன்படிக்கை. நான் இனி இப்படி ஆபிரகாம் பார்த்து சொன்ன ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்துவன் பெருகவே பெருகுவான். அது கர்த்தர் அப்படி இன்னைக்கு வரை செய்துட்டு இருக்கிறாரு. உடன்படிக்கை ஸ்திரப்படுத்துகிறார் தேவன். அப்படியே ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். பழைய தானியத்தை சாப்பிட்டு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். என்ன? உங்கள் நடுவிலே ஏபெத்தேல் அவருடைய வாசஸ்தலம் எப்பொழுதும் திறந்திருக்கும். எப்ப இந்த இடத்துல வந்து ஜெபித்தாலும், நாங்க இருக்கிற இடத்துல, நாங்க ஆசீர்வதிக்கிற இடத்துல யார் வந்து ஜெபித்தாலும் கர்த்தர் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. 12 வாசிங்களேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனா நான் இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எங்க பிள்ளைகளுக்கு வரட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு கிருபை வழிநடத்தல் இருப்பதாக. ஹalleluya. எத்தனை பேர் இந்த 1ஆம் தேதி ஆசீர்வாதமா இருக்கு? கைகளை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. தேசத்தில் நான் ஆசீர்வாதம். முழங்கால் போட்டு பாடலாமா? நீங்க ஆசீர்வாதமா? ஆமென். ஐயோ, திருப்தியாக்கி நடத்திடுவா. திருப்தியாக்கினாரா? நீங்க நடாத திராட்சை தோட்டத்தின் பலனையும் ஒலிவ மர தோப்பின் பலனையும் புசிப்பீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் எல்லாம் கைகூடி வர செய்வார். அதை செய்வார். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். இருப்பீங்களா இல்லையா? தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே குறையில்லையே, குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனா, எந்த தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்.
கொள்ளுவே. உந்தன் வசனோ கை கொள்ளுவே நான். எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே. உந்தன் வசனோ கை கொள்ளுவே நான். உந்தன் வழிகளிலாம் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செய்திடுவார். இனி என்று கடன் வாங்க விட மாட்டார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனா எந்த தேவனா உந்தன் வசனோ கை கொள்ளுவேனா. எந்த தேவனா எந்த தேவனா எனக்கெதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாயோ. எந்த தேவனா எனக்கெதிராய் வரும் பகைவரெல்லாம் எந்த தேவதானமே. எந்த சரீரோ ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கிய தேவதானமே. தலைக்கு மேல எந்த தேவனா நிச்சயமாய் உந்தன் வசனோ கை கொள்ளுவேனா. எந்த தேவனா எந்த தேவனா வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். சத்தமா தலைக்கு மேல கை தட்டி எந்த நன்மைக்காய் செழி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். தலைக்கு மேல எந்த தேவனா உந்தன் வசனோ கை கொள்ளுவேனா. எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே. உந்தன் வசனோ கை கொள்ளுவேனா. அல்லேலூயா 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 அல்லேலூயாவே அல்லேலூயா. பா 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 நன்றி அப்பா. ஓ அல்லேலூயா. விடுதலையோட விடுதலையோட தேவ கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். Thank you அப்பா. சகல வாக்குத்தத்தம் ஆமென் ஆமென் என்று எங்க பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வார்களாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அக்னி அக்னி பயமா விலகாத எழுபடாத பங்கு. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா நன்மை வரட்டும் ஆண்டவரே. பிதாவே இயேசுவே ஆவியானவரே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தலைக்கு மேல அல்லேலூயா அல்லேலூயா.
அல்லேலூயா விடுதலையோடு அல்லேலூயா 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 கிருபை 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 கிருபைப்பா ஏரகரமான சங்கரா இயேசுவே பெற்றுக்கொள்ளுங்க கிருபையா அல்லேலூயா 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 நீங்களும் நானும் சொல்லுங்க, நானும் என் சந்ததியும் என் துணைவன் இல்லை துணைவி, நாங்கள் செய்கிற எல்லா வேலையும் எங்களை நேசிக்கிற எல்லாரும் நாங்களும் எங்கள் மூலமாய் தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். கர்த்தர் எங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். அவரே எங்களுக்கு பங்கு சுதந்திரமாய் இருப்பார். அவரே எங்களுக்கு பங்கு சுதந்திரமாய் இருப்பார். நீ நடாத திராட்சை தோட்டத்தின் கனி ஒரு மர பலனை நீ புசிப்பாய். கர்த்தர் உன்னை விசாரித்து நித்தமும் நடத்துவார். உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாகும். நீர் பாய்ச்சலுள்ள தோட்டத்தை போல வற்றாத நதி போல நீ இருப்பாய். அதிலே கர்த்தரே மேய்ப்பராயிருந்து நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார். எங்கள் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தில் நீதியின் பாய் நடத்துவாராக. நாங்க மரண இருளில் பள்ளத்தாக்கினாலும் பொல்லாப்பு பயப்படேன். தேவரும் கோலும் எங்களை தடியும் தேற்றும். எங்கள் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயில் எங்கள் பாத்திரம் நிரம்பி விடுது. ஜீவன நன்மை கிருபை எங்களை தொடரும்.
ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுக்கு நன்மையும் கிருபை எங்க குடும்பத்துக்கு தொடரும் தொடரும். தலைக்கு மேல கைய தட்டி தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எங்கள் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்க போறீங்க, தேவைகளை சந்திக்க போகிறவரே. கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷம் கர்த்தருடைய பாதுகாப்பும் வழி நடத்தலும் உங்களோடு கூட இருக்குவதாக, என்னோடு கூட இருப்பதாக. தேவ சமாதானமும் கர்த்தருடைய பாதுகாப்பும் நித்தமும் கர்த்தர் நேர்வழியாய் நடத்தி அற்புதங்களை செய்வாராக. இயேசு வந்த யாவருக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு வந்த கர்த்தருக்கு நன்றி, வந்த யாவருக்கும் நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாலை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். God bless you, God bless you. இந்த சாரி